கலைஞரின் உயிரிலும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமுகின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்னைக்கு 135வது நாள் பதிவு. இதுவும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கலைஞர் பேசியவற்றை தொகுத்த புத்தகமான கலைஞரின் முத்துக்குவியல் என்பதிலிருந்துதான். தாயினுடைய மடியில் இருக்கின்ற குழந்தை தாயின் மார்பு சேலையை கையால் இழுத்து ஒதுக்கி பால் குடிக்கும். அதே நேரத்தில் எதிரே கிளுகிழுப்பைக்காரன் ஒருவன் கிளுகிழுப்பை ஆட்டினால் பால் குடிப்பதை கூட மறந்து கிளுகிழுப்பையை காணத்தாகும் அந்த குழந்தை. அதை பார்த்து அதன் தாய், ஐயோ குழந்தைக்கு நம் மீது ஆசை இல்லையே, கிளுகிழுப்பைக்காரன் மேல்தான் ஆசை என்று குழந்தையை புறக்கணித்து விடுவாளா? கிளுகிழுப்பை ஓசை அடங்கியதும் குழந்தை நம்மிடம்தானே பால் குடிக்க வரும் என்று நம்பிக்கை தாய்க்குண்டு. அதை போல்தான் கவர்ச்சிக்கு ஆட்படுவோர் மீண்டும் தெளிந்து நம்பால் திரும்புவோர் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. பொது வாழ்விலும் சரி, இதர நற்காரியங்களை செய்கின்ற பொது பணிகளிலும் சரி, வீட்டார் நம்மோடு ஒத்துழைத்தால் தான் அந்த காரியங்களில் வெற்றி பெற முடியும். இல்லாவிட்டால் என்னதான் ஊரில் நல்ல பெயரை வாங்கினாலும் ஊருக்காக உழைத்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும் நேரத்தில் உங்களுக்கு வேறு வேலை கிடையாதா என்று வீட்டில் இருக்கும் அம்மையார் கேட்டுவிட்டால் நாம் வெளியிலே பெற்ற பாராட்டு புகழ் அத்தனையும் பாழாகிவிடும். அப்படி இல்லாமல் இன்னும் நற்காரியங்களை செய்யுங்கள், இன்னும் நன்கொடைகள் வழங்குங்கள் என்று சொல்லும் ஒரு தாய் உள்ளம், பெண் உள்ளம் வீட்டில் இருந்தால்தான் நற்காரியத்தினை மேலும் செய்கின்ற உற்சாகத்தை நாம் பெற முடியும். கழகாட்சி எப்போது கவிழும்? கவிழ்ந்தால் நாம் என்ன நாம் உட்காரலாம் என்று கருதி கொண்டு நம்மை பார்த்து இறங்கு இறங்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறங்கு என்ற அந்த சொல்லில் வரும் வல்லின ராவை இடையில் ராவாக மாற்றி எடுத்துக்கொண்டு நானும் இறங்கி கொண்டுதான் இருக்கிறேன் என்று அவர்களை பார்த்து இறக்கப்படுவதை சொல்லுகிறான். பிச்சைக்காரர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு மறுவாழ்வும் திட்டமிட்டு செயலாற்றி வழங்கி வருகின்றோம். மனிதரை இழுக்கும் கொடுமையை அகன்ற வேண்டும் என்ற கருதி கை ரிக்ஷா இழுத்து கொண்டிருந்த மக்களுக்கு இறங்கி அவர்களுக்கெல்லாம் கை ரிக்ஷா அளித்துள்ளோம். உடல் ஊனமுற்றோருக்காக இறங்குகிறோம். அவர்களுக்கு மறுவாழ்வு தருவதற்கான பல அம்ச திட்டங்களை பரிசீலித்து வருகிறோம். இப்படி ஏழை எளிய மக்களுக்கு இறங்கி இந்த நாட்டிலே சமதர்ம திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். உலக சிந்தையில் மலிவாக கிடைக்கும் பொருள்கள் தத்துவம், வேதாந்தம், அறிவுரைகள் ஆகிய மூன்றும் தான். முதலில் எல்லாம் ஊனமுற்றவர் என்று சொல்லிக் கொண்டிருந்த கலைஞர் அவர்கள் தான் பின்னால் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். மாற்றுத்திறனாளி என்று அவர்களுக்கு பெயர் சூட்டியவர் கலைஞர் தான். ஆண்டவன் இருக்க வேண்டிய இடம் என்று ஒன்று தேவையில்லை என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த இடம் ஆலயமா இதயமா என்பதுதான் எனக்கும் பிறர்க்கும் உள்ள வேறுபாடு. சுடுநெருப்பில் புடம் போடத்தான் நல்ல தங்கம் கிடைக்கும். அதுபோல்தான் பொது வாழ்க்கையில் இடையூறுகளுக்கு ஈடு கொடுத்தால்தான் நாட்டிற்கும் மொழிக்கும் இனத்திற்கும் நல்ல பணிகளை ஆற்றிட முடியும். செய்யப்படுகின்ற செயல் தீ போல் பரவுவதால் தான் செய்தி என்ற சொல் வந்தது போலும். குழந்தைகளின் உள்ளமும் உடலும் வளமாக இருக்க நல்ல குழந்தைகளை உருவாக்குவதன் மூலம்தான் நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்க முடியும். 8 ரொட்டி துண்டு 2 குழந்தைகள் என்றால் வாங்குபவர்க்கும் மகிழ்ச்சி, பெறுகிற குழந்தைகளுக்கும் பெருமகிழ்ச்சி. ரொட்டி துண்டு 8 தான், குழந்தைகள் 6 என்றால் ரொட்டியும் 8ஆகிவிடும். 16 பெற்று பெருவாழ்வு வாழ என வாழ்த்திடுவோர் முன்னோர் பெறுவது என்றாலே குழந்தைகள் பெறுவதுதான் என்று பொருள் கொண்டு 16 என்னும் குறிக்கோளை அடைய நாம் தவம் இருப்பவர்களும் உண்டு. 16 பேர்களைத்தான் பெறச் சொன்னார்களே தவிர பெரியோர் 16 பேர்களை அல்ல. எத்தகைய விளைவையும் பொருட்படுத்தாமல் என்னையை சொல்ல வேண்டியதை துணிந்து சொல்லும் திறன் பெற்றால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அப்படித்தான் தான் நினைத்ததை சொன்னதை பகுத்தறிவிலே இணைத்து எப்போதும் பேசியும் வாழ்ந்தும் அந்த கலைஞருடைய 100ஆண்டு விழா நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம். கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு பதிவை உங்களை சந்திக்கிறேன். வைதாராமுகி.